நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தது நாம பார்க்க போற அவார்ட், நீங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ண போற அவார்ட். பிகாஸ் இது நீங்கள் நேரடியாக வாக்களித்து தேர்வு செய்த ஒரு விருது. பெஸ்ட் என்டர்டைனர் ஆஃப் த இயர் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண போறோம். அதை அனௌன்ஸ் பண்றதுக்காக இந்திய சினிமாவின் சர்வதேச அடையாளம் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்டர்டைனர் ஆஃப் த இயர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய வார்த்தைகளில் இப்போது. வணக்கம். இதில் இருக்கிற பேர் என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். இவர் நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துலையும் பக்கத்தில் தான் இருக்கேன். அன்று தீர்க்க தரிசனத்தோடு எழுதப்பட்ட நாளைய தீர்ப்பு. நேற்று தமிழ் சினிமாவின் தளபதியாக பதவியேற்பு. இன்று கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்தெழுக்கும் ஈர்ப்பு. நாளை கை அசைவிற்காக கனவுகளோடு காத்திருக்கும் தம்பிகளின் தலைவன் எனும் எதிர்பார்ப்பு. இளைய தளபதி விஜய். கலை உலகில் 20 வருடங்கள், கடின உழைப்பில் 54 படங்கள், பட்டி தொட்டி எங்குமா பல்லாயிரம் மன்றங்கள், குட்டி புலி கூட்டமா லட்சக்கணக்கான ரசிகர்கள், கட்டிப்பிடித்து அரவணைக்கும் கோடி தமிழ் உறவுகள். இப்படி அனைத்து தரப்பினரையும் மகிழ்வித்து வரும் இளைய தளபதியின் பயணத்தில் கடந்த 2012ஆம் வருடம் மறக்க முடியாத மணிமகுடம். வருடா வருடம் பொங்கல் தினமாக கொண்டாடப்படும் ஜனவரி 14 கடந்த வருடம் நண்பர்கள் தினமாகவும் கொண்டாடப்பட்டது. நண்பன் இயக்குனர் சங்கரோடு முதல் முறையாக இணைந்தார் இளைய தளபதி விஜய். அதுவரை அதிரடி கில்லியாக சொல்லியடித்து நம்மை மகிழ வைத்தவர் இதில் ஆல் இஸ் வெல் என சொல்லி நெகிழ வைத்தார். நண்பனின் பொங்கல் அறுவடைக்கு பிறகு தீபாவளி திருநாளன்று மீண்டும் கமர்ஷியல் வேட்டைக்கு துப்பாக்கியோடு களமிறங்கினார் இளைய தளபதி விஜய். AR முருகதாஸின் திரைக்கதை தோட்டாக்கள் சரமாரியாய் வெடித்தது. திரையரங்கங்கள் கைத்தட்டல்களால் அதிர்ந்தன. பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. நண்பன், துப்பாக்கி என்று இருபெரும் வெற்றி படங்களின் மூலம் பல கோடி இதயங்களை மகிழ்வித்த இவரை தவிர என்டர்டைனர் ஆஃப் த இயர் வேறு எவரும் இருக்க முடியாது. இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு 2012ஆம் ஆண்டுக்கான என்டர்டைனர் ஆஃப் த இயர் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது விஜய் அவார்ட்ஸ். தம்பி விஜய், ஸோ அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து கவனித்து வந்து தான் இருப்பீங்க. ஒரு திரைப்பட பின்னணியிலிருந்து அவர் வந்திருந்தாலும் இந்த இடத்திற்கு அவர் வர அவர் கொடுத்த உழைப்பும் சாக்ரிஃபைஸும் ரொம்ப அதிகம். நிறைய எஃபர்ட் எடுத்தா வந்தார். அவரை பற்றி நீங்கள் பேசணும்னு நினைக்கிற 2 வரிகள்.
அவர் ஒரு டெக்னீஷியனுடைய மகன். அதனால தான் அவர்கிட்ட பணிவு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஜய் நான் சொல்கிறேன், நிறைய பணிவு இருக்கு. சினிமாலாம் அவர் அப்படி மரட்டுத்தனமாக பேசுகிறார தவிர நேராக பார்க்கும்போது அப்படி பேசுனது கிடையாது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட உழைப்பு ரொம்ப பிடிக்கும். அமைதியாக உழைக்கிறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறையா இருக்குது, அது அடுத்த அவார்டில் சொல்கிறேன். இளைய தளபதி விஜய், உலகநாயகன் அவர்கள் கையால் ஒரு விருது நிச்சயமா ஸ்பெஷல் இல்லை? How do you feel? நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர்களே, எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நிறையா என்னை விட சிறந்த நடிகர்கள்லாம் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. இங்கேயே உட்காந்துருக்காங்க. தனுஷ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நிறையா அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக மற்றவங்களுக்கு அவார்டு கொடுத்து தான் எனக்கு பழக்கம். எனக்கு இன்றைக்கி இந்த அவார்டு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு விஜய் டிவி, விஜய் அவார்ட்ஸ். இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் எல்லாருடைய சப்போர்ட், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே விஜய் டிவி அவார்ட்ஸில் கமல் சார் கையால் ஒரு 3-4 years பேக் ஒரு அவார்ட் வாங்கினேன். ஸோ இன்றைக்கி கமல் சார் கையால் அதே அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். என்னை பற்றி நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். நான் சொல்லலை, பார்த்தீங்களா? தேங்க்யூ விஜய். ஆனால் அடிக்கடி நீங்கள் மேலே வர வேண்டியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தடுத்தும் ஆல் தி பெஸ்ட். இளைய தளபதிக்கு மறுபடியும் நம்முடைய வாழ்த்துக்கள்.